திரு நரசிம்மன். இந்த ப்ரோக்ராம்ல என்ன வரவழைத்ததுக்கு மிக்க நன்றி. முதல் அக்கா ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். முதல் பாயிண்ட் நாம இந்த ஆபரேஷன் சிந்தூர் பண்ணும்போது ஒரு மிலிட்டரி எய்ம் வச்சுதான் அந்த ஆபரேஷனை ஆரம்பிச்சோம். அது என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அதையெல்லாம் நாம டார்கெட் பண்ணுங்கிறதான் நம்மளோட குறிக்கோள். அது நம்பர் 1. அது நாம அச்சீவ் பண்ணிட்டோம் முதல் நாள்லயே. அதுக்கு அப்புறமா நாம பாகிஸ்தானோட டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன் கூட பேசும்போது அவங்க கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி நாங்க டெரரிஸ்ட் கேம்ப் மட்டும்தான் நாங்க டார்கெட் பண்ணியிருக்கோம். மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுவும் பண்ணல, சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுவும் பண்ணல. அதனால நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நாங்க போர்க்களத்துல உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு நம்மளை அட்டாக் பண்ணும்போது நாம நல்லபடியா டிஃபெண்ட் பண்ணிட்டோம். அதனால அவங்க பண்ணதுக்கு பதிலடியா நாமளும் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை மறுபடியும் தாக்கணும். நேத்து 8 அவங்களோட ஏர்பேஸ்ல நாம அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த ஏர்பேஸ்ல ஹேங்கரும் அட்டாக் ஆயிருக்கு, ரன்வேயும் அட்டாக் ஆயிருக்கு. அதனால ஒரு 20% அவங்களோட பாகிஸ்தான் ஏர்போர்ஸோட கேப்பபிலிட்டி கம்மி ஆயிடுச்சு. அது ஆன உடனே டிஜிஎம்ஓ நம்ம டிஜிஎம்ஓட ரிங் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு அவங்களே கூப்பிட்டு சொன்னதுனால அதன்படி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சீஸ்ஃபயர் நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம். இது 1. 2வது நீங்க சொன்னீங்க ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆகும்னு சொன்னீங்க. ஆபரேஷன் சிந்தூரை நீங்க வெறும் மிலிட்டரி ஆபரேஷனை மட்டும் பார்க்காம அதுக்கு முன்னாடி எடுத்த நடவடிக்கைகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். லைக் நாம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நாம அதை அபேன்ஸ்ல வச்சிருக்கோம், அது கண்டினியூ ஆகும். டிப்ளமசி எல்லாம் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கோம், அதுவும் கண்டினியூ ஆகும். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். ஓகே. இதுக்கு அப்புறமும் சீஸ்ஃபயருக்கு அப்புறமும் சில ஃபயரிங் பாகிஸ்தான்ல இருந்து வந்தது. பாகிஸ்தான்ல இருந்து ஆர்டிபிஷியலிங் வந்தது, ஃபயரிங் வந்தது. அதெல்லாம் நம்ம பதிலடி கொடுத்தோம். அதுக்கெல்லாம் அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் ஒரு கண்டினியூவேஷன். நாம எடுத்த நடவடிக்கை சீஸ்ஃபயருக்காக எடுத்த முடிவு சரியான முடிவு தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் சார், தொடர்ந்து பேசலாம். திரு செந்தில், பாராளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ், ராகுல் காந்தி அவர்கள்லாம் குறிப்பிட்டாங்க. இப்போ பொதுமக்கள்கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பிரதமர் பேசுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க திரு செந்தில்? சுருக்கமாக உங்க முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், அப்புறம் விவாதத்துக்கும் போகலாம். எஸ். முதல்ல சீஸ்ஃபயர் ஆனதுக்கு முதல்ல ஐ திங்க் இட் இஸ் அ குட் டிசிஷன்றதை விட ஒரு நல்ல விளைவு தான் நினைப்பேன் 2 பக்கமுக்கும். இந்த என்டையர் ஆபரேஷன் இது எல்லாமே கூட இன்னும் எல்லாமே ஸ்கெட்சியா தான் இருக்கு. ஒன்றும் பெரிய லெவல்ல ஓப்பனா எதுவும் வரல. நாங்க பார்லிமெண்ட்ல 2 ஒரு கூட்டம், ஸ்பெஷல் கூட்டம் கூட்டணும்னு சொல்றதோட காரணமும் ஒரு விதமான ஓப்பன்னஸ், கேள்விகளுக்கு பதிலும் அங்க வரும் அப்படின்ற காரணம் தான். பிளஸ் எல்லாமே ஒரு கலெக்டிவான ஒரு டிசிஷனாக இருக்கும் பொழுது அது இன்னும் கூட டெமோக்ராட்டிக்கா மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பெர்செப்ஷன் ஆஃப் தி வார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஆரம்பத்துல இருந்தே இது ஸ்டார்ட் ஆன விதத்துல இருந்து சரி, இதை கண்டக்ட் பண்ண விதமும் சரி, இது ஒரு மாதிரி இன்னும் கூட சொல்ல போனா ஒரு பிராண்டட் இதாதான் இருந்தது. அதை நேம் பண்ணதுல இருந்து, அதுக்கு பிரீஃப் பண்ணதுல இருந்து, யாரை பிரீஃப் பண்ண வச்சாங்கன்னு இருந்து, ஸோ இது எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் பிஜேபி தான். பட் இந்த டைம்ல அதை பத்தி எல்லாம் பேச நாங்க விரும்பல. ஓகே. பட் சரியான முடிவு, நல்ல முடிவு அப்படிங்கறதா எனி டைம் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் அ வார். அது எஸ்கலேட் ஆகி போயிட்டு இருந்தது. அது 2 பக்கத்துக்கும் அது சரியான ஒரு இது கிடையாது. அது எந்த காரணத்தினால சீஸ்ஃபயர் ஆயிருந்தாலும் I think it is a good decision. ஓகே. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். திரு கனக சபாப்தி, நீங்க எப்படி பாக்குறீங்க முடிவுகள்? இப்போ சீஸ்ஃபயர் அப்படிங்கிற அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே வரவேற்கக்கூடியது அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த சீஸ்ஃபயர் வரவேற்கத்தக்கதுங்க. முதல்ல நம்முடைய முப்படைகளுக்கும் முப்படை வீரர்களுக்கும் நாம் எல்லோருமே நன்றி கடன் செலுத்த வேண்டும். அவர்கள் அற்புதமாக இந்த முறை அனைவரும் ஒருங்கிணைந்து நம்முடைய தீவிரவாத பகுதிகளை மட்டும் தாக்கி
அதே சமயத்தில் நம்முடைய நாட்டுக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாம் அவர்கள் தகர்த்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பாராட்டுக்கள். நம்முடைய நாட்டின் நிலையை பற்றிய வகையில் பிரதமர் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறார், நாம் போரை விரும்புவர்கள் அல்ல, போர் நமக்கு அவசியமில்லை, ஆனால் தீவிரவாதத்தை அந்த அரசு ஊக்குவிக்கிறது, தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது என்பதனாலே தான் இந்த முறை தீவிரவாதிகளினுடைய புகலிடத்தை தேடிச் சென்று தாக்க வேண்டிய சூழ்நிலையானது ஏற்பட்டது. நாம் பின்னாலே அந்த இராணுவ தளங்களை தாக்குவதற்கு கூட காரணம் அவர்கள் அந்த தீவிரவாதத்தை குறைப்பதற்காக முதல் 3-4 நாட்கள் அவர்கள் ஒத்துழைப்பதில்லை. ஆகவே அந்த தாக்குதல்களை நாம் நடத்தினோம். மற்றபடி இப்போது அவர்களே வந்தபோது நாம் உடனடியாக இந்த சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இது வரவேற்கத்தக்க முடிவு. ஏனென்றால் நம்முடைய நோக்கம் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதுதானே அல்லாமல் போருக்கு போக வேண்டும் என்பதல்ல. நாம் வலிமையானவர்கள் இருந்தாலும் கூட நாம் அமைதியை விரும்புபவர்கள். ரைட் சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜெகநாதன், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது போர் நிறுத்த ஒப்பந்தம் சொல்ல முடியாது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு செயல், அது நிகழ்வு கூட. இருந்தாலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடரும் அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த போர் நிறுத்த புரிந்துணர்வு பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் நமது நாட்டு ராணுவத்திற்கும் நடந்த உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் பாகிஸ்தான்ல இருந்து யார் தாக்குதலில் கடந்த சுமார் 20 நிமிடங்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார் பிரதமர் மோடி. தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கியது, இந்தியா மீதான பாகிஸ்தானுடைய தாக்குதலால் அந்த நாடு அம்பலப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தை வைக்கிறார். தற்காலிகமாகவே இந்த தாக்குதலை நிறுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும், அதே போல அணு ஆயுத சோதனைக்கெல்லாம் அச்சப்பட போவதில்லை, பயப்பட போவதில்லை அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார். துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக ஒட்டுமொத்த நாடும் ஒற்றுமையாக நின்றது அப்படின்லாம் தன்னுடைய உரையில் 100க்கும் அதிகமான தீவிரவாதிகளை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நாம் அழித்தோம், தீவிரவாதத்தை இந்தியா வேட்டையாடியதை மே 7ஆம் தேதி ஒட்டுமொத்த உலகமே கண்டது என்கிற கருத்தை எல்லாம் குறிப்பிட்டிருக்கார். இன்னும் பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை இந்த நாட்டின் மகள்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றதோட இராணுவத்திற்கான தன்னுடைய மரியாதையும் தெரிவித்திருக்கிறார். விருந்தினர்கள் அத்தனை பேருடைய கருத்தையும் கேட்கிறார். அதில் திரு நரசிம்மன், ஒரு டிப்ளமேட்டா இந்த பிரதமருடைய உரை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுல இருந்து என்னென்ன விஷயங்களை இதுல இருந்து 3 விஷயங்கள் முக்கியமா பிரதமர் அறிவித்திருக்கிறார். முதலாவது டெரரிசம் எங்கிருந்து வந்தாலும், பாகிஸ்தான்ல இருந்து எங்கிருந்து வந்தாலும் அதற்கு நல்ல அடி கொடுக்கப்படும் என்பது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாகிஸ்தான் 15-20 வருஷமா நம்மகிட்ட அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அது இனிமே செல்லாது அப்படிங்கிறது மாதிரி சொன்னாரு. 2வது. 3வது ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும், எப்ப வரல டெரரிசம் இருக்குமோ அது வரல கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்னு சொன்னாரு. இன்னும் ஒரு பாயிண்ட், உலகத்தை பத்தி சொல்லும் போது, உலக மக்களுக்காக சொல்லும் போது இந்த மாதிரியான தீவிரவாதத்தை நம்முடைய நாடு எப்பவும் எதிர்த்து கொண்டிருக்கும் என்கிற ஒரு மெசேஜும் கொடுத்தாரு. இந்த 3-4 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் கொடுத்தது இல்லை. இன்னொன்னு பாகிஸ்தான்கிட்ட இருந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னா 2 ஐட்டம் தான் பேச்சுவார்த்தை நடக்கும். ஒன்னு தீவிரவாதம், இன்னொன்னு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இது முதல் தடவையா பப்ளிக்ல போய் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். பாகிஸ்தான் கூட பேசதா இருந்ததுன்னா தீவிரவாதம் அல்லது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்